அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த காணொளியில் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களின் புதிய அரசியல் பயணத்தை பற்றி பேசவிருக்கிறோம். ஏன் இந்த கட்சியை ஆரம்பித்தார், எதை எதிர்பார்த்து ஆரம்பித்திருக்கிறார், இந்த பயணம் எப்பேற்பட்டதாக இருக்க போகிறது, மக்கள் மனங்களில் இது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா இல்லையா, சிந்திக்கலாம் வாங்க. ஒரு கட்சி தலைவரை இழக்கலாம், ஆனால் ஒரு தலைமுறை அதன் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. அண்ணாமலை அவர்கள் நாளைய தலைமுறையின் நம்பிக்கை. இங்கு பலரும் அரசியலை ஒரு யார் போட்டியிடுகிறார்கள், யார் வெற்றி பெறுகிறார்கள், யார் தோற்று போகிறார்கள், யார் யாரோடு கூட்டணி அமைக்கிறார்கள், யார் பதவியை தக்க வைத்துக் கொள்கிறார்கள், இதை அளவுகோலாக வைத்து கணக்கிடுகிறது. அரசியல் என்பது இதற்கும் அப்பாற்பட்டது என்று அண்ணன் நிரூபித்து கொண்டே இருக்கிறார். அண்ணன் பாஜகவில் இருந்த போதே பலர் பாஜகவின் பக்கம் சேர்ந்தது பாஜகவின் மீதான ஈர்ப்பு அல்ல, அது பர்டிகுலர்லி தனிப்பட்ட விதத்தில் அண்ணாமலை அண்ணன் மீது கொண்ட ஈர்ப்பு. இது தமிழக பாஜகவை குறைத்து பேசும் விஷயம் அல்ல, இது நிதர்சனம். அண்ணன் திரு அண்ணாமலை அவர்கள் மத்தியில் ஆளுகிற மோடி அவர்களையும், ஐயா மோடி அவர்களையும், ஐயா அமித்ஷா அவர்களையும் தன்னுடைய அரசியல் குருவாக ஏற்றவர். என்னாலும் அவர்களை விமர்சிக்கப் போவது இல்லை, நாமும் அதை செய்ய போவதும் இல்லை. சரி, எது இளைஞர்களை, மக்களை, பாமர மக்கள் முதல் கொண்டு தொழிலதிபர்கள் வரை, டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ் என பல துறைகளில் இருப்பவர்களை அண்ணனின் பக்கம் எது ஈர்க்கிறது? அவருடைய நேர்மை, நேர்மையின் மீது அவர் கொண்ட நம்பிக்கை, அச்சமற்ற பேச்சு, ஆளுமை திறன், நாளைய அரசியலை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் அண்ணன் மீது நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை. அவருக்கு இருந்த வரவேற்பு பாஜகவில் அவர் மாநில தலைவராக இருந்த போதும் சரி, அவர் எந்த பொறுப்பும் வகிக்காமல் பாஜகவில் தொடர்ந்த போதும் சரி, பத்திரிகை உலகமும் மக்களும் எதிர்பார்த்தது அந்த முகத்தைத்தான், அந்த மனிதரிடம் இருந்து வரும் ஒரு சில வார்த்தைகளைத்தான். என்ன சொல்ல போகிறார் அண்ணன் என்ற எதிர்பார்ப்பில் தான் உலகம் காத்து கொண்டிருந்தது. அவருக்கு பதவி இருந்தாலும் பதவி இல்லை என்றாலும் அண்ணாமலை என்பதுதான் பதவி நம்மை பொறுத்த மட்டும். சரி, அண்ணாமலை அவர்கள் பதவியிலிருந்து விலகினார், பின்பு பாஜகவிலிருந்தும் விலகினார். வி த லீடர்ஸ் என்ற அமைப்பு ஏற்கனவே தொடங்கப்பட்டது. ஆனால் அதில் தன்னை இணைத்து கொள்ளுங்கள் என்று அண்ணன் அறிவித்த நாள் முதல் 18 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் தன்னார்வமாக வந்து சேர்ந்தனர். இது ஆளும் கட்சி கிடையாது, பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இங்கு போட்டியிடுவதற்கு. ஆனால் மக்கள் தாங்கள் வகித்து வந்த பொறுப்புகளை எல்லாம் துறந்து அண்ணன் பின்னால் நின்றனர். இன்னும் சின்னம் எது என்று தெரியாது, கட்சியின் பெயர் தெரியாது, கட்சியின் கொடி தெரியாது. ஆனாலும் ஒற்றை நம்பிக்கை அண்ணாமலை. சரி, இதை அவர் பிஜேபியில் இருந்து கொண்டே செய்திருக்க முடியாதா என்றால் முடியாது. சில சமயம் இது போன்ற தலைவர்கள் கட்சியின் எல்லைகளை கடந்து இயங்க நேரிடுகிறது. கட்சியின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டதாக தங்கள் சிந்தனைகள் இருக்கும் பொழுது தனித்து இயங்குவதுதான் சாத்தியம். அதைத்தான் அண்ணன் செய்திருக்கிறார். வி த லீடர்ஸ் இந்த அமைப்பில் அண்ணனின் ஒரே நோக்கம் வாக்காளர்களை சேர்ப்பதல்ல, தலைவர்களை உருவாக்குவது. வி டோன்ட் வாண்ட் voters, we are looking for leaders. அப்படி என்று அண்ணன் எதிர்பார்க்கிறார். தன்னை வழிநடத்த ஒரு தலைவன் கிடைப்பானா என இளைஞர்கள் ஏங்கிய நேரத்தில் அண்ணன் தலைவர்களை உருவாக்க நம் கரம் பிடித்து நடக்க வந்ததாகவே நான் பார்க்கிறேன். அண்ணன் எதிர்பார்ப்பது தேர்தல் வெற்றியை அல்ல, அது தன்னுடைய இலக்கு அல்ல. தகுதியான, திறமையான, நேர்மையான, சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட இளைஞர்களையும் தலைவர்களையும் உருவாக்க வேண்டும் என்று அண்ணன் விரும்புகிறார். அந்த பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறார். அண்ணனோடு தொடர்ந்து பயணிக்க பல பேர், மக்கள் கூட்டம் வழிநடுக காத்து கொண்டிருப்பதை நம்மால் உணர முடிகிறது. அண்ணனின் இந்த லட்சிய பயணம் வெற்றி பெறும், வெற்றி பெற வேண்டும். அண்ணன் மீது வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு
அண்ணன் ஒரு காணொளியில் குறிப்பிட்டிருந்தார், நான் 2 பேரின் விமர்சனங்களை மட்டுமே பெரிதாக எடுத்துக்கொள்வதுண்டு. ஒன்று என்னுடைய தாய், மற்றொருவருடையது என்னுடைய மனைவி. இவர்கள் 2 பேரும் என்னை பற்றி தவறுதலாக நினைக்காதவரை நான் யாருடைய விமர்சனத்திற்கும் அஞ்சப் போவதில்லை, அஞ்சத் தேவையில்லை என்று அண்ணன் கூறியிருந்தால் எவ்வளவு அருமையான விஷயம். அண்ணன் எடுத்திருக்கிற இந்த புதிய பாதை ஒரு அத்தியாயத்தின் முடிவு, ஒரு சகாப்தத்தின் ஆரம்பம். அவர் கொள்கை தலைவராக இன்னும் யாரையும் அறிவிக்காவிட்டாலும் அவர் காமராஜரை நேசிப்பவர், ஐயா அப்துல் கலாம் அவர்களை நேசிப்பவர். இந்த 2 பெரும் ஆளுமைகளை பற்றி நமக்கு நன்கு தெரியும். அண்ணன் அவர்கள் வழியில்தான் பயணிப்பார். நேர்மையாக நியாயமாக இந்த இளைய சமுதாயத்தை வழிநடத்துவார். என்றும் அண்ணன் வழியில். நன்றி.